Assalamualaikum guys, welcome back to our channel. எங்க சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன் வரும். ஆமா வரும். அஸ்ஸலாமுஅலைக்கும் கைஸ். ஃபயாஸ் உங்களுக்கு வந்து அடிபட்டுருச்சு, வண்டியிலேருந்து கீழே விழுந்து. அதனால் சரி செருப்பு வாங்கிட்டு தர்காக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி வண்டி வந்து வாட்டர் சர்வீஸ் விடலான்னு சொல்லியிருந்தோம். அதுக்காக தான் போயிருந்தோம். இனிமேல் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். விட்டுருக்கோம். கேஸ் வாட்ரு சர்வீஸ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வண்டி வாங்கி வாட்ரு சர்வீஸை அவங்க பண்ணதே இல்லை, இன்றைக்கி தான் பண்ணுறாங்க. வண்டி வாங்கி ஒரு 2 வருஷம் இருக்கும். நாங்கள் வந்து தர்காக்கு போகிறோம். சரி ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கி குடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சு. வண்டி எப்படி உளுந்த என்ன ஆச்சுன்னு வந்து நான் உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் உட்காந்து நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ரோஸ் பாதாம் கீர் குடிக்கலான்னு வந்திருக்கிறாங்க ஆஃபீஸும் நானும். கிட்டத்தட்ட திங்கட்கிழமை கீழே விழுந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, அதுவும் 4 மணி. இப்போ தான் என்னால் எந்திரிச்சு நடக்க முடியுது, ஓரளவுக்கு நடந்துட்டுருக்கிறேன். எல்லாமே என்னை ஆஃபி தான் கேர் பண்ணிக்கிட்டாங்க. பாருங்க, நிஜமாக பயங்கர சில்லறை வாரிட்டேன். வண்டி எல்லா செலவும் ஆஃபீஸு தான். பாவம் கஷ்டப்பட்டு எனக்கு பிறந்த நாளுக்கோசரம் காசு சேர்த்து வச்சாங்க. எல்லாம் வண்டிக்கே போயிடுச்சு. எல்லாம் வேறு விதமாக செலவு ஆகி போச்சு. முடியல, நிற்க முடியல. சரி பண்ணி தந்தது அவ்வளோதான். ஹெல்மெட் வாங்கணும், ஹெல்மெட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்மெட் வாங்கணும். நான் சொல்கிறேன் எப்படி கீழே விழுந்தேன் என்ன ஆச்சுன்னு வீட்டுக்கு போய் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாதாம் கீர் ஒன்று குடிச்சிட்டு சன்னியாசிக்கிட்டு தர்காவுக்கு போய்ட்டு ஒரு சின்னதாக எங்கள் அம்மா போய்ட்டு வர சொன்னாங்க. போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடந்துச்சு. அதெல்லாம் சொல்கிறேன் எப்படி ஏதுன்ட்டு. சரிங்களா? இது நாங்கள் வந்து இன்ட்ரோ எடுக்காமல் நாங்கள் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் 2 பேர் மட்டும் சேர்ந்து தர்காவுக்கு போகிறது. மேரேஜ் முடிஞ்சு ஃபஸ்ட் டே. ஆமாம், வாட்டர் சர்வீஸ் எங்கெங்கே வண்டி உடஞ்சின்னு உங்களுக்கு நான் தர்காவில் காட்டுறேன். அப்புறம் என்னென்ன மாற்றின வண்டியில் என்ன பிரச்சனை ஆச்சு எல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அப்படியே எனக்கு ஆஃபி அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. கேஸ் தர்காவுக்கு வந்துட்டோம் ஒரு வழியாக டோங்கிரிக்கு. மேரேஜ் முடிஞ்சு நாங்கள் வந்து இப்போ தான் வரோம். அப்புறமேட்டு மூடி இருக்குது நாங்கள் வரும்போது. ஆமாம் தர்கா. அதனால் நாங்கள் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இதுக்கு போகலாம். லைன்மேடில் ஒரு தர்கா இருக்குது, அங்கே போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஆமாம், கொஞ்ச நேரம் உட்காந்து நாங்கள் பேசலாம் வாங்க. ஆமாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நான் நடக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடும். அதனால கொஞ்சம் அடிபட்டுருச்சு. பார்த்தீங்கன்னா நாங்கள் சன்னியாசி குண்டில் வந்து உட்காந்துருக்குறோம். சன்னியாசி குண்டு தர்கான்னு சொல்லுவாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது அங்கே குளிக்கிறதுக்கு இடம் இருக்கும். நாங்கள்லாம் வந்து தர்காவுக்கு வரல மட்டும் குளிக்கிறதுக்கெல்லாம் வந்திருக்குறோம். இப்போ தண்ணி இல்லை, எல்லாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு கிளிப் காமிக்கிறேன். அங்கே வந்து வெள்ளை கலரில் ஒன்று இருக்கும், அங்கே நாங்கள் ஏறுவோம். அது வரையும் சன்னியாசி குண்டத்தில் தான் எல்லோரும் ஏறுவாங்க மேலே. நாங்கள்லாம் மலை ஏறியே போயிருக்கோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் மலை ஏறி இருக்கோம். மலை ஏறி இருக்கும். பொய் பேசுகிறா கைஸ். கரெக்டாக இருக்க உண்மையாக மலை ஏறி இருக்கோம். 4 நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் இல்லை ஃபே. ஆமாம் கைஸ். ஆமாம் கைஸ். இப்போ ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டாங்க, ஸ்கூல் காலேஜ் எல்லாம். நீங்களே எங்கெங்கே டூர் போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் முடிஞ்சால் மே மாதம் போனால் தான் போவோம். எங்களுக்கு ஜூலை மந்த் வந்து மேரேஜ் வந்து 1 வருஷம் ஆகுது. அதனால் நாங்கள் எங்கேயாச்சும் கொஞ்சம் பக்கத்துலேயே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம் கைஸ். பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது சன்னியாசி கொண்டு வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னா அங்கே தண்ணி இல்லை. நானே எங்கள் அம்மா என் அக்கா தங்கச்சி நாங்கள் 4 பேர். அப்புறமே எங்கள் ஆன்ட்டி பொண்ணு நாங்களாம் இந்த ரோடு கிட்டலாம் நின்று ரீல்ஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆமாம் கைஸ்.
ஆமாம் நான் பார்த்துருக்கேன் அந்த ரீல்ஸ். சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஜாலியாக இருக்குது. நாங்கள் வண்டி தான் ஏகப்பட்டதை உடஞ்சிருச்சு. வண்டி எங்கெங்கே என்ன உடஞ்சிச்சின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் டூம் உடஞ்சி நிறைய சேதாரமாகி விட்டது. உட்காந்தாலே கொஞ்சம் வியூஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஆமாம் அமைதியாக இருக்குது பாருங்கள் இடம். யார் தொந்தரவும் இல்லாமல் ஜாலியாக இருக்குது. சுத்தமாக இருக்குது, நெகுலாக இருக்குது, ஆனால் இன்னைக்கு சைலண்டாக இருக்குது பாருங்க. நான் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் போகிறார். மாப்பிள்ளை இங்கே மாப்பிள்ளை அங்கே அப்புறத்துக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் போயிட்டுருக்கிறார். பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் யார் சன்னியாசி குண்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம் இன்னைக்கு கூட்டமும் இல்லை. நாங்கள் அப்புறமேட்டு அங்கே கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறமே இங்கே ஒரு ஃபேமிலி அங்கே ஒரு ஃபேமிலி வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறாங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க. மழைலாம் பாருங்க ரொம்ப. மொத்தம் 4 ஃபேமிலி தான். காயத்திலேயே போட்டு கால் போட்டு தம்முன்னு மிதிக்கிறான். மெமரிஸ். ஓகே கைஸ், பேசிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும். நாங்கள் இனிமேல் என்ன பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறோம். வாங்க காமிக்கிறோம். கடுகாச்சம் டோரி சமட்டலக்க வேலி கீலி சமத்துவம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை இருக்கும். இங்கே ஒரு பொட்டி கடை. ஆமாம், ஏன் கடைங்கள்லாம் இல்லைன்னு தெரில. ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தா கடையும் இல்லை, டீ கடை கூட இல்லை. அப்படியே ஒரு ரொம்ப மெய்யான அமைதியாக இருக்குது கைஸ். நல்லா தான் இருக்குது. கரண்ட் பில் மிச்சம். நீங்கள் உட்காந்து தூங்கிடலாம் போலயே. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசி அப்படியே ஆஃபினானும் பேசிட்டு கொஞ்சம் சும்மா கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ வந்து லைன்மேடு தர்காவுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். லைன்மேடு தர்காவுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஃபாத்தியா ஏதோ பொட்டுக்களை வாங்கிட்டு போட்டு சாப்பிட்றதுலே இருக்கா பாருங்க. எனக்கும் தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தனியாக வந்து. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அந்த சொன்னல கீழே விழுந்துட்டோன்னு சொன்னோம்ல, அதனால போயிட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க இவங்க அம்மாவும். எங்கள் வீட்லேயும் சொன்னதுனால நாங்கள் அப்படியே சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு மூக்கு நோண்டிகிட்டே இருக்காங்க. போயிட்டு வந்துடலான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரியா ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் யாரை போனாலும் பொறுமையாக போங்க. இப்போ வண்டி ஓட்டவே கொஞ்சம் பயமாக இருக்குது. இதையும் நான் பொறுமையாக தான் போனேன். அது நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறேன். வீட்டுக்கு போய்ட்டு பொறுமையாக உட்காந்து சொல்கிறேன். ஏன்னா இந்த வேஷ்டி கட்டியிருக்கேன்னா முட்டியெல்லாம் கொஞ்சம் எரியுது, காயம்லாம். முதல்ல ஓகே கைஸ், வாங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ நாங்கள் வந்து இதுக்கு போகிறோம். எதுக்கு கோரிமேடு. இப்போ கோரிமேடா லைன்மேடா எனக்கும் யோசிக்க வச்சுட்டா கைஸ். பார்த்தீங்களா, நாங்கள் 2 பேரும் இப்படி தான். எங்கே போகிறோன்னு நாங்கள் எங்கேயாவது போய் மறந்துடுவோம். அப்புறம் அங்கேருந்து நினைப்பு வந்து அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் போவோம். ஏன்னு எங்களுக்கே தெரியல. இவ கூட சேர்ந்து எனக்கும் மனநல பாதிக்கப்பட்டுருச்சு கைஸ். ஓகே கைஸ், வாங்க போயிட்டு அப்படியே அங்கே ஏதாச்சும் சாப்பிட ட்ரை பண்ணலாம். ஆமாம் வாங்க ட்ரை பண்ணலாம். கைஸ் யார் யார் பக்கோடா க்ளோஸ் அப் கைஸ் யார் யார் பக்கோடா சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா கைஸ் பக்கோடா வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம் கைஸ் யார் யார் பக்கோடா சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போது இந்த திருவள்ளூர் சொல்லிவிட்டேன். எங்கள் அப்பா கூட்டின்னு வந்து பக்கோடா வாங்கி தருவார். பக்கோடா பஜ்ஜியெல்லாம் வாங்கி தருவார். இங்கே நல்லாயிருக்கும். ஸ்மெல் தூக்குனிச்சா போகும்போது சாப்பிட்லான்ட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளாக ஃபுல் ஸ்பான்சர் ஆஃபி தான். எங்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. ஆஃபிக்கிட்ட இருக்கிற காசு வச்சு ஓட்டிகிட்ருக்கிறேன். வேலைக்கு போனால் தான் என்கிட்ட காசு இருக்கும். ஃபுல் ஸ்பான்சர் ஆஃபி தான். பாருங்க கட்டாக வச்சுருக்கிறான். பார்த்தீங்கன்னா மசால் பொரி வாங்கலான்னு வந்திருக்கிறோம். இது நான் தான் ஆஃபிக்கு வாங்கி கொடுத்தேன். இதுவும் நானே தான் வாங்குறேன். இது வாங்கி இன்னொரு விஷயம் கிட்ட சொல்கிறேன். நான் கீழே விழுந்து இங்கேயும் எனக்கு அடிபட்டு இங்கே இவ்வளோ பெருசு காயம் இருக்குது. இவ கை இப்படி வைக்கிறா, மூஞ்சி கொண்டு வந்து இப்படி வைக்கிற. இதோட நான் 1000 தடவை சொல்லிட்டேன் இவகிட்ட. ஓகே கைஸ், அப்படியே நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அப்படியே இவங்க வீட்டுக்கு போயிடுவோம். ஆமாம் கைஸ், நான் என்ன சொன்னேன் அவள் என்ன சொல்கிறான்னு மட்டும் பார்த்தீங்களா. क्या होगा आफी தான் பணக்காரியே. அஃபே ஆஃபி பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக வந்து ஆமாம் நாங்கள் உங்ககிட்ட இது மறைச்சிட்டோம். ஆஃபி பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக சும்மா சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா, அங்கே நேரில் சாப்பிட்றத விட பார்சல் 2 வாங்கினா இது நிறைய வரும்னு ஆஃபீஸ் சொன்னோம். பார்த்தீங்கன்னா ஆசிக்காக தான் இங்கே தான் இருக்கிறா. ஓகே கைஸ் வாங்க நம்ம சாப்பிட்லாம்.
ஆஃபி அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிக்கலான்னு உட்காந்துட்டு ஆஃபி அம்மா வீட்டில் டீ குடிக்கலான்னு உட்காந்துட்டு இருக்கிறோம். டீ மாஸ்டர் இவங்க தான் எனக்கு டீ மாஸ்டர். பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களும் சொல்கிறோன்னு சொல்லவே இல்லை. இப்போ டீ குடிச்சிட்டு மேலே உட்காந்து நாங்கள் சொல்கிறோன்னா பார்த்தீங்கன்னா அது ஒன்று சின்னதாக ஒரு இது எப்படி நடந்தது, என்னென்ன ஆச்சு, என்னென்ன செலவு பண்ணோம், எவ்வளோ நாங்கள் இந்த வீடியோ எடுக்காத முன்னாடி கொஞ்சம் எடுத்துட்டோம். இப்போ இதுதான் இன்ட்ரோவை நாங்கள் எடுத்துருக்கோம். ஏன்னா நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லணும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். இப்போ நாங்கள் இது சொல்கிறோம். ஆமாம் தானே. மண்டே வந்து நான் அதோடய மண்டே வந்து இவங்க வீட்டிலேருந்து கிளம்பி என்னை எங்கள் வீட்டில் விட்டுட்டு இவங்க கிளம்புனாங்க. இப்படி திரும்பிட்டு போனாங்க வேலைக்கு போகலான்ட்டு. சாப்பாடு 2 நிமிஷத்தில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆமாம், கரெக்டாக இவங்களை இறக்கி விட்டு போய் ஒரு 2 நிமிஷம் தான் ஆகுது. நான் நேராக போயிட்டு இருந்தேன். அவங்க இப்படி டக்குன்னு யூடியூப் போட்டாங்க. நான் எதிரே பார்க்கல அவ்வளோ தூரம் எடுப்பாங்கன்ட்டு. அப்படியே எடுத்தோன்னே 2 பேர் மேலே தப்பு. அப்படியே போய் கொஞ்சம் விட்டு வண்டி சரிச்சிருச்சு. கீழே விழுந்து இங்கே தலையில் முட்டியில் என் தங்கச்சி வந்து இவங்க விழுந்துட்டு அப்படியே எந்திரிச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா கேர் ஆயிடுச்சு. அப்புறம் உட்காந்துட்டு நகத்துலலாம் ரத்தம், கால்லலாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. காலில் முட்டிலெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா என் நல்ல நேரம் பார்த்து ஃபோன் என்கிட்ட இல்லை. அப்புறம் ஆஃபி தங்கச்சி அங்கே தான் பஸ் ஸ்டாப்புக்கோசரம் காலேஜ் பஸ்ஸுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பார்த்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் இவனாடானா இவங்க வீட்டில் இருந்து அழுதுகிட்டே ஓடி வர எல்லாம் ஆஃபியோ பார்க்குறாங்க. நாங்கள் ஏற்கனவே ரோடே கிராஸ் பண்ண வராது. நான் அப்படியே கிராஸ் பண்ணிட்டு என்னமோ பண்ணிட்டு அப்படியே போகிறேன். வண்டி வர நானே போகிறேன். நானே அங்கே பார்த்தேன். ஆஃபி அழுந்தது எனக்கு அடிப்பட்டதோடு ஆஃபி அழுந்தது ரொம்ப கஷ்டமாகி போச்சு. சரி என்னடா இது இப்படி ஆகி போச்சுன்னு பார்த்தா வண்டியில் முன்னாடி டூம் முடிஞ்சிட்டு இருந்து எல்லாமே போயிடுச்சு. நேரமே சரியில்லையடா அப்படின்னு எந்திரிச்சு அப்படியே இப்போ கூட பாருங்க என்னால நடக்க முடியல. காலை மடிச்சா விரிக்க முடியல, விரிச்சா மறுபடியும் மடிக்க முடியல. முட்டி எல்லாம் சரிச்சு விட்டுருச்சு. இந்த பக்கம் காலில் விரலெல்லாம் அடிபட்டு செருப்பு பிஞ்சிருச்சு. ஏகப்பட்ட ஏதோ தப்பான நடந்துருச்சு. அப்புறம் போய் ஊசி போட்டு டேப்லெட் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் 4 நாளா 3 நாள் ஆஃபி அவங்க அம்மா வீட்லயே அப்படியே இங்கே இருந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு போகல. நாங்கள் இங்கே இருந்துட்டோம். ஆஃபி அம்மா தான் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. ஒன்றுமே சொல்லணும்னா நிஜமாக அதுதான். ஆஃபி அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் மருந்து மட்டும் மாத்திரை நன்றி மாத்திரை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இது மட்டும்தான். ஆமாம், மருந்து ஒன்று. ஆஃபி வந்து அங்கே அழுதுட்டு வந்தது எனக்கு கஷ்டமாச்சு. அப்புறம் அடிபட்டு வந்து ஊசி போடும். ஏன்னா ஊசினாலே போய் கூட்டின்னு போய் ஊசியாவது 2 போட்டு விட்டான். அப்புறமா வந்து இங்கே தூங்கிட்டு இருக்கும்போது பயம் விழுந்துருச்சு. ஏதாவது தப்பா இது இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. அதனால என்னடா இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. ஆனா பயம் விழுந்துருச்சு. வண்டி எடுக்கிறதுக்கே பயமா இருக்குது. இவ தங்கச்சி அவ அழுகுறா. ஆசிக்கு அவ நேரில் பார்த்துட்டு அவரும் அழுகுறா. யாரோ அவகிட்ட சொல்லியிருக்காங்க உங்க மாமா தாண்டி கீழே விழுந்துட்டாங்கன்ட்டு. அவ வந்து பார்த்து அவ அழுந்துட்டு அவளும் ஒரு பக்கம் அழுந்து. எனக்கு அப்போல்லாம் ஒன்றுமே தெரிவிக்கல. அடிப்பட்டது தான் பெருசாக இருந்துச்சு. அப்புறமா போ என்னாச்சுன்னா வேற ஏதாவது தப்பாக நடந்தது. கொஞ்சம் நான் சும்மாவே பயப்படுவேன். ஏதாவதுனா தூங்கிட்டு இருக்கேன் அழுவ ஆரம்பிச்சிச்சு. பயம் என்ன பண்ணுறது, பயம் போக மாட்டேங்குது. ஸோ வண்டியில் யார் போனாலும் பொறுமையாக போங்க. முக்கியமான பின் குறிப்பு, லேடிஸ் போனாங்கன்னா கொஞ்சம் தள்ளியே ஓரமாக போனாங்க. இல்லைங்க தப்பா ஒண்ணுமே தப்பா எடுத்துக்கோன்னா ஒண்ணுமே. லேடிஸ் வண்டி ஓட்டுறாங்கன்னா கொஞ்சம் நாம எதுக்கும் கொஞ்சம் உஷாராகவே ஜாக்கிரதையாகவே ஓட்டலாம். இனிமே நானும் ஓட்டணும்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுனாலுமே 10-20 மேலே போகக்கூடாது. ஏன்னா பயம் வந்துருச்சு. எல்லாம் துவா செய்யுங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு போக முடியாது. பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் ஆச்சு. இப்போதான் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு குளிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். எந்திரிச்சு நடக்கவே முடியாது. செருப்பு பிஞ்சு போய் ஆஃபியா தான் எனக்கு செருப்பு வாங்கி கொடுத்தாங்க. பாவம் ஆஃபியா வந்து எனக்கோசரம் சரி அவங்க ஆஃபியா வந்து எனக்கு பர்த்டேக்கு ஏதோ வாங்கி தரணுன்ட்டு காசு சேர்த்து வச்சாங்க. அப்புறம் பார்த்தா வண்டிக்கு செலவு பண்ணுறதுக்கே ஆஃபி காசு தான். செருப்பு பிஞ்சு போச்சுன்னு செருப்பும் வாங்கி கொடுத்தாட்டாங்க ஆஃபியா. அப்புறமேட்டு இன்னைக்கு தான் தர்கா போகலான்னு சொல்லி போனோம். ஆனால் 2 தர்காவும் மூடி இருந்துச்சு. ஃபாரின் பண்ண முடியல. அதனால நாளைக்கு தான் இங்கே லைன் மீடா
அங்கே போகணும், நாளைக்கு அங்கே ஃபாத்தியான்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா நாளைக்கு சாயங்காலமாக போயிட்டு வருவோம். ஆமாம், துவா செய்யுங்க. ஏன் சீக்கிரம் சரியாயிடும்ட்டு. ஆமாம், வேலைக்கு வேற போகணும். ஒரு வாரமாக வேலைக்கு வேற போகல. இந்த மாசமே சரியில்லை. ஆரம்பத்தில் முதல்ல கையில் இங்கே அடிபட்டுச்சு, அப்புறமா அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் காய்ச்சல் ஒரு வாரம் வந்துச்சு, எனக்கும் வந்துச்சு, என்னால் இவங்களுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா காய்ச்சல் சரியான அடுத்த திங்கட்கிழமை எது ஆரம்பிச்சிருச்சு. பயமாக இருக்குது ஏப்ரல் இந்த மாதம் என்னமோ. ஸோ அப்புறம் பார்த்து சூதானமாக இருக்கணும், இனிமேல் உஷாராக இருக்கணும். அப்போ தான் எனக்கு அழுக சொன்னல பயம் வந்துருச்சுன்னா நான் அதனால் வேறு எதுவும் இப்போ என்னை நம்பி ஆஃபியா வேறு இருக்காங்க இல்லையா, அவங்க என்னடா அப்படின்னு ஆஃபியா அங்கே அழுந்துட்டு வந்தது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அழுகுறா, ரோட்டில் நின்று அழுகுறோம், எனக்கு கஷ்டமாகிடுச்சு. எல்லாம் பார்க்குறான். காலையில் 9 மணிக்கு ஸ்கூல் போகிற அந்த பொண்ணு இல்லையா, நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்தாங்க. எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்படியே என்னடா அது காலையிலே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நான் எதிர்பார்க்காதது எதிர்பாருங்க. பத்திரமா எல்லாரும் பார்த்து வந்து விட்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஆமாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது நாங்கள் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருந்தோம். சரி இல்லை சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஆமாம், அப்புறம் ஆஃபி எனக்கோசரம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த வாரம். தேங்க்ஸ் ஆஃபி. தேங்க்யூ ஆஃபி அம்மா, நன்றிமா. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவ தங்கச்சி என்னவ நான் அடிபட்டு வீட்டுக்கு வந்துட்டு இவ தங்கச்சிக்கு அழுதுட்டு காலேஜுக்கு போனான். ஆனா வரும்போது அந்த ஸ்பைடர் படத்துல அந்த மாதிரி என்ன பார்த்து சிரிக்கிறாவ. என்ன கொடுமை சார். ஸோ அதனால இவன் தங்கச்சிக்கு சாரி இல்லை, கேன்சல். அவ்வளோதான். ஓகே, டாட்டா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் நாங்க சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஈஸியா, ஏன்னா இப்போதைக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது. ஞாயிற்றுக்கிழமை சேலஞ்ச் வீடியோ தான் எடுக்கலாம்னு இருக்கிறோம். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு ஈஸியாக கண்டென்ட் ஏதாவது இருந்தால் கொடுங்க, அதை நாங்கள் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, சாரி சும்மா சொன்னேன். ஆசிகாவும் ஏன்னா எனக்கு அவசரம் கஷ்டப்பட்டா. சாரி ஆசிகா. பாய். சொல்லுங்க மீரோ, பேசுங்க, ஏதாவது பேசுங்க. ஓகே.